ஆண்கள் வந்து 2க்கு மேற்பட்ட திருமணங்கள் முடிக்கிற நேரத்தில் என்ன செய்கிறாங்கன்னா, நடைமுறையில் எப்படி இருக்குது, கல்யாணம் முடித்ததோடு இப்போ 2வது திருமணம் முடித்ததோடு 2வது மனைவியோடு சாய்ந்துடுறாங்க, 1வது மனைவி அப்படியே விட்டுடுறாங்க. இல்லாட்டி 1வது மனைவிக்கு பயந்து 2வது மனைவியை கள்ளத்தனமாக வைக்கிறாங்க. அவக்குரிய ஒரு பங்குகள் எல்லாம் கிடைக்கிறதெல்லாம் மிக குறைவாக காணப்படுது. ஏதோ ஒரு வகையில் 2 தரப்புல ஒரு பக்கம் இந்த கணவர் சாய்ந்து விடுறாரு, நீதம் தவறதுக்கு மிஸ் பண்ணுறாரு. எனவே ரசூல் நாங்கள் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், எவருக்கு 2 மனைவி இருந்து அவர் ஒரு மனைவியோடு சாய்ந்து விடுகிறாரோ அவர் மறுமை நாளில் ஒரு தோல் புஜம் சாய்ந்தவராக, அதாவது பார்க்குறோம் இல்லை இந்த சப்பானி மாதிரி ஒரு பக்கம் சாய்ந்தவராக மறுமை நாளில் எழுந்து நடந்து வருவார் என்று சொல்லி நபிகள் நாம் சொல்லக்கூடிய செய்தியை நாங்கள் நசாயி 3442வது ஹதீஸாக பார்க்குறோம். எனவே இந்த இடத்துல நாம் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, இந்த ஆண்களை பொறுத்தளவில் 2 திருமணம் முடிச்சிட்டாங்கன்னு சொன்னால், அதாவது அவங்க பெண்களிடத்தில் நீதமாக நடக்கணும். முதல் மனைவியை அந்தரத்தில் விடவும் கூடாது, அதே நேரம் 2வது மனைவி அந்தரத்தில் விடவும் கூடாது. இப்போ இன்றைக்கி 2ஆம் திருமணம் எப்படி முடிக்கிறாங்கண்டா, முதல் மனைவிக்கு பயந்து சத்தம் இல்லாமல் கள்ளத்தனமாக முடிச்சுட்டு என்னமோ 2ஆம் மனைவியை சைலண்டாக வைக்கிறது. அதுக்கு பின்னாடி அவவோட போகிறது வாரது எல்லாமே குறவு. முதல் மனைவியோடு இருப்பாங்க, 2வது மனைவி என்ன செய்வாங்கன்னு சொன்னால் சும்மா டைம் பாஸ்க்கு எப்பயாச்சும் ஒரு நாள், இல்லாட்டி ஒரு 2 மணித்தேலம் ஒரு நாளில், அப்படி நேரங்கள் எல்லாம் குறைவாக அவங்க கழிக்கக்கூடியதாக பார்க்குறோம். ஆனால் அல்லாஹ்வின் தூதர் என்ன சொல்கிறாங்க, நீதமாக நட. ஒரு நாள் உண்ட மனைவி கொடுத்தாங்கன்னா அடுத்த நாள் நீங்கள் அடுத்த மனைவிக்கு கொடு. இந்த விஷயத்தில் கூட நாங்கள் நீதம் தவறினோம்னு சொன்னால் கடுமையாக மறுமை நாளில் இவர் எழுந்து வரப்போக்களே மக்கள் எல்லாம் இவர் அடையாளப்படுத்தப்படுவார். ஆஹா, இவர் 2 மனைவிக்குரியவரே, ஒரு பக்கம் சாஞ்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருவாங்க. உலகத்தரம் வாய்ந்த சிசிடிவி கேமராக்கள் மற்றும் பாதுகாப்பு உபகரணங்களை இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்யும் ஒரே நிறுவனம் பிளாக் பாக்ஸ் சிசிடிவி டெக்னாலஜி. 1ஆம் குறுக்கு தெரு, கொழும்பு 11 0777 173768 அல்லது 075 9999 292.